முக்கியமா அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொய், ஒரு சில ஆண்டுகளிலேயே இஸ்லாமியர்களோட சொத்துக்கள் 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது என்று. நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, இன்னும் ஒரு 10-15 வருஷம் பொறுத்து அதே வீடு அதே இடம் நீங்க எந்த மதிப்புக்கு வாங்குனீங்களோ அதே விலையில இருக்குமா? நிச்சயமாக இரட்டிப்பாகும். இல்லைன்னா பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லைன்னா இன்னும் வேற முன்னேற்றங்கள் எல்லாம் வந்தால் 3 மடங்காகும், 4 மடங்காகும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு இஸ்லாமியரும் தான் ஈட்டக்கூடிய பணத்திலே ஒரு பகுதியை தானமாக தன் வாழ்க்கையிலே அவர்கள் தர வேண்டும். என்னென்ன லாபம் கிடைக்குதோ அதுல அவர்கள் தானமாக தான் பெற்றிருக்கக்கூடிய வருமானத்திலே ஒரு பகுதியை வழங்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்கள் தன்னுடைய வருமானத்திலே லாபத்திலே பணங்கள் வழங்கப்படும் போது அந்த சொத்தின் மதிப்பு கூடும் பொழுது நிச்சயமாக அது அதிகரிக்கத்தான் செய்யும். இது அடிப்படை. இதை ஒரு பொய்க்கதையாக, ஒரு புனைக்கதையாக அவர்கள் உருவாக்கி இந்த நாடு முழுவதும் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு தான் இந்த நாடே சொந்தமாக போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த சொத்து எங்கே இருந்தா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவர்களும் இந்த நாட்டின் மக்கள், அவர்களும் இந்த நாட்டிலே உரிமை இருக்கக்கூடியவர்கள் என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை விட, பிஜேபியை விட இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த மண்ணிலே உரிமை அதிகம். இந்த நாட்டின் உரிமைகளுக்காக, இந்த மொழிக்காக பாடுபட்டவர்கள் அவர்கள். உங்களை போல இந்த நாட்டை காட்டிக் கொடுத்தவர்கள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து கோயில்களிலே இருக்கக்கூடிய சொத்துக்களின் கணக்கை எடுத்து மதிப்பீட்டை பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை விட அதிகமானது என்று கணக்கீடுகள் தெரிவிக்கிறது. ஆனா ஏன் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்களுடைய சொத்துக்களின் கணக்கு நமக்கு தெரிகிறது என்றால், பிஜேபி சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிர்வகிக்கக்கூடிய அரசாங்க அதிகாரத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அங்க வட இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. யாரு அந்த கோயில் சொத்துக்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது கூட நமக்கு தெரியாத ஒரு நிலையிலே தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இவங்க இவ்வளவு அக்கறையோடு, நீங்க நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய கோயிலை பத்தி கவலை இல்லை, அந்த சொத்துக்களை பற்றி அக்கறை இல்லை. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.